வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடம் 8 கல்வி அழகிய அழகு தான் பார்க்க போகிறோம். பக்கம் 41 இருக்குது. நீதிநெறி விளக்கம். இந்த பாடல் முதல்ல எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். கற்றோர்க்கு கல்வி நலனே களநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். அதாவது கற்றவங்களுக்கு கல்வி தான் அழகும், அதை தவிர மற்றொரு அணிகளும் அவங்களுக்கு தேவையில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு முழு மணி, ஒரு மணி பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அதுக்கு யாராவது மறுபடியும் அழகு விட்டு வேற ஏதாவது போடுவாங்களா? தேவையில்லை. அந்த மாதிரி கற்றவங்களுக்கு கல்வியே அழகா இருக்கும், வேற எந்த அழகும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. வாங்க, பாடலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா குமர குருபரர். பாடலோட ஆசிரியர் யாரு? குமர குருபரர். மறுபடியும் ஒரு முறை இதை எப்படி வாசிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கற்றோர்க்கு கல்வி நலனே களநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இங்க பாருங்க, களன்னா அணிகலன், மற்றோர்னா வேறு ஒரு, முற்றன்னா ஒளிர, முற்றன்னா ஒளிர. இந்த பாடலுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. சரிங்களா? அதாவது ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு வேற எந்த அழகூட்டுறதுக்கு மறுபடியும் வேற எந்த பொருளும் தேவையில்லை, எந்த அணிகலன்களும் தேவையில்லை. அது போல ஒருத்தவங்க கல்வி கற்றுருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்வியே அழகு தரும். படிச்சிருக்காங்கன்னா அவங்க செய்கிற நடந்துக்கிற நடைமுறைகள், அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க பழகுற விதம் எல்லாமே எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அதுவே ஒரு அழகு இருக்கும்போது அவங்களுக்கு அணிகலன்கள் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் கூறியிருக்காங்க. இந்த பாடத்துக்கு பின்னாடி கேள்வி பதில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, களன். களன் இச்சொல்லின் பொருள். களன் இச்சொல்லின் பொருள் நம்ம சொல்லும் பொருளுங்களை பார்த்தோம். களன்னா என்னன்னா அணிகலன். களன்னா என்னன்னா அணிகலன். ஏன்னா களம் வராது, கல்வி வராது, அழகு வராது, அணிகலன் தான் வரும். அடுத்து கற்றவருக்கு அழகு தருவது தங்கமா வெள்ளியா வைரமா கல்வியா? கற்றவர்னாலே கல்வி கற்றவங்க. ஸோ கற்றவங்களுக்கு என்ன அழகு தருவது எதுவா இருக்கும்? கல்வி. என்னது? கல்வி. அடுத்து பாருங்க, அணிகலம். மூணாவது கேள்வி பாருங்க. அணிகலம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அணிகலத்தை எப்படி பிரிக்கலாம்? அணி கூட்டல் காலம் பிரிக்கலாமா, இல்லை அணி கூட்டல் காலம் பிரிக்கலாமா, இல்லை அணி கூட்டல் காலம் பிரிக்கலாமா, அணி கூட்டல் இக்களம்னு பிரிக்கலாமா? அணி கூட்டல் களம். களநல்லால் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நாலாவது கேள்வி, களநல்லால் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. களன கூட்டல் இல்லாளா, களன் கூட்டல் அல்லாளா, களன கூட்டல் இல்லானவா, களன கூட்டல் அல்லால் வருமா? என்ன வரும்? களநல்லால். இந்த நாவை எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டலாதான் நா. இது எப்படி பிரிக்கலாம்? இன் கூட்டல் ஆதான் நா. அப்ப பிரியும் போது கள்ளன் கூட்டல் அல்லால்னு பிரியும். எப்படி பிரியும்? கள்ளன் கூட்டல் அல்லால். முழு கூட்டல் மணி, இதனை சேர்த்து எழுத கிடைப்பது எதுவுமே சேராது. பாருங்க, முழு மணி, முழு மணி, முழு மினி, முழு மினி. ஆக்சுவலாக முழு மணி சேர்க்கும் போது நடுவில் எதுவுமே சேராம அப்படியே சேர்ந்து வரும். அதுதான் பாருங்க முழு கூட்டல் மணி. இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முழுமணி. அடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையளிக்க. வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த நீதிநெறி விளக்கம் பாடல் எழுதியவர் யார்? பாடல் எழுதியவர் யார் சொல்லுங்க பாக்குறீங்க. நீதிநெறி விளக்கம் பாடல் எழுதியவர் யாருன்னாரு? குமர குருபரர். யார் எழுதுனது? குமர குருபரர். அடுத்து இரண்டாவது பாருங்க, கற்றவருக்கு எது தேவையில்லை என்று குமர குருபரர் கூறுகிறார். கற்றவருக்கு எது தேவையில்லை என்று குமர கூறுகிறார்? கற்றவருக்கு கல்வியே அழகு, அதனால அவங்களுக்கு வேறு எந்த அணிகலன்களும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் குமர குருபரர் கூறுகிறார். பாடலோட பொருள் பின்னாடி இருக்கும் பாருங்க. பாடல் பொருள். பாடல் பொருள்ல
இங்கே இருக்கும் பாருங்க, இங்கே பாருங்க, கல்வி கற்றவருக்கு, இங்கேருந்து படிங்க, கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. சரிங்களா? இதுதான் வந்து இரண்டாவது கேள்வி. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க. நீதிநெறி விளக்கத்தின் மைய கருத்து யாது? மூணாவது கேள்வி, நீதிநெறி விளக்கத்தின் மைய கருத்து யாது? பாடலுக்கு பின்னாடி பாருங்க, நம்மளுக்கு பாடல் பொருளுக்கு கீழே முதல் 2 வரிகளை குறிச்சுக்கலாம். மூன்றாவது இதுக்கு என்ன பதில் வரும்னா, ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட, ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. ஸோ நீதிநெறி விளக்கத்தினுடைய மைய கருத்து என்னன்னா, எப்படி வந்து ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. இதுதான் வந்து நீதிநெறி விளக்கத்தினுடைய மைய கருத்து. இது வந்து மூன்றாவது கேள்விக்கு பதிலாக குறிச்சுக்குங்க. இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். இது வந்து குழந்தைகள் வந்து மனப்பாடம் பண்ணணும். ஸோ நல்லா அருமையான பாடல் இது. கல்வி அழகே அழகுன்னு சொல்லிட்டு இதை வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு தான். இந்த கற்றோருக்கு கல்வி நலனே களன் அல்ல. அதுக்கப்புறம் கீழெல்லாம் வந்தோம்னா, மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார். பாடலாசிரியர் குமரகுருவர். ரொம்ப எளிமையான பாடல் தான், ரொம்ப ஈஸியாக படிச்சிடுங்க. இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.